அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club formals and casual shirts. தளபதிக்கு இருக்கிற அந்த கிரவுட் ஃபேன் கிரேஸ் இவ்வளோ இது அதான் சொன்னேன்ல தானா சேர்ந்த கூட்டம் இது. ஸோ தளபதிக்கு இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு, இவ்வளோ ஒரு லாயல் பேஸ் ஃபேன் பேஸ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். சிஎம் சார், இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. இன்னுமே அவர் சினிமேட்டிக்காக தான் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. சரி, நானும் வந்து இது ஃபீல் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. நம்ம மனசு வருத்தப்படுற மாதிரியே தம்பி விஜய்க்கும் மனவேதனை. அவருக்கு என்னுடைய சீமான் சார் மேலே ரொம்ப ஒரு மரியாதை இருக்கு. ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் ஒரேட்டர். அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமை. ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைன்றது முதல்ல பாதிப்புன்றதே வந்து நாம் தமிழருக்கு தான். சீமான் சாரோட கூட்டம் போனாதான் விஜய் சருக்கு கூட்டம் சேரும்ன்றது கிடையாது. 234 தட் இஸ் த நம்பர். கரெக்டா? எப்படி கவர் பண்ண முடியும்? மெஜாரிட்டி டிஎம்கே தான். ஆல்ரெடி பவர்ல இருக்கிறவங்களுக்கு பவர் அதிகம். வித்தவுட் அலையன்ஸ் இண்டிபெண்டா தாவேகா நின்னா கண்டிப்பாக தே கேன் நாட் பீட் டிஎம்கே. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு நடிகை சனம் செட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அவர் ஆரம்பிச்சிட்டார் அந்த சுற்றுப்பயணத்தை அப்படின்றது. ஏன்னா ஒரு பெரிய கேள்வி இருந்தது, எப்போ அவர் மக்களை சந்திப்பார், அவர் இன்னும் சினிமாத்தனமாக இருக்கார், இன்னும் மக்களை சந்திக்கலன்னு. பட் அதை பிரேக் பண்ணியிருக்காரு. திருச்சியிலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நாமக்கல், கரூர் அப்படின்னு. முதல்ல விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வு அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் இட்ஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் பொலிட்டிக்கலி. ஏன்னா தளபதிக்கு இருக்கிற அந்த க்ரௌடு ஃபேன் கிரேஸ், ஒரு நம்பிக்கை மக்களுக்கு அவங்க மேலே இருக்கிறது. எம்ஜிஆர் ஐயாவுக்கு அப்புறம் நான் தளபதி கிட்ட தான் நான் பார்க்குறேன். இது வந்து நான் மட்டும் சொல்லணும்னு இல்லை, அது பேஸ்லெஸ்ஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ கூட்டம் சேருதுன்னு பார்க்குறீங்க. தானாக சேர்ற கூட்டம் இல்லை. நீங்களும் சினிமா, அவரும் சினிமா, அதனால சொல்கிறீங்களா? அதனால இல்லைங்க, நான் இருக்கிற விஷயம் தான் சொல்கிறேன். நீங்களும் பார்க்குறீங்களே, இப்போது ஃபோட்டோஸ் நீங்கள் நம்ம பார்த்தோம்ல, இவ்வளோ இது அதான் சொன்னேன்ல, தானாக சேர்ந்த கூட்டம் இது. ஸோ தளபதிக்கு இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது, இவ்வளோ ஒரு லாயல் பேஸ் ஃபேன் பேஸ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். இது ஏன் நான் வந்து இவ்வளோ அன்பு கொடுத்த மக்களுக்கு நான் திருப்பி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இறங்கியிருக்காங்க. பிகாஸ் அதர்வைஸ் ஐ டோன்ட் சி எனி அதர் ரீசன். வேற என்ன காரணம் இருக்க முடியும்? ஏன்னா செலவு பண்ணணும், கோடி 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 தண்ணி மாதிரி செலவு பண்ணணும். ஒரு எலெக்ஷனில் நிற்கணும்னா அது பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. சம்பாதிச்சதெல்லாம் நான் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு இறங்கியிருக்காங்க. அது உண்மையில நான் பாராட்டுறேன். அண்ட் அவங்களுக்கான அந்த கிரேஸ் இருக்கு, இட்ஸ் அ ஃபேக்ட். அண்ட் நான் வந்து தளபதியோட தீவிரமான ஃபேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அன் ஆக்டர், அன்கண்டிஷனல் லவ் எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன படம் பண்ணாலும் அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உட்கார்றேன். உங்களுக்கு எப்போ போல் 100% சப்போர்ட் நான் பண்ணுவேன். பட் ஆஸ் அ பொலிட்டிஷியன் அண்ட் மீ ஆஸ் அ பப்ளிக், நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். இவங்க சொல்கிறது செய்கிறாங்களா, கரெக்டாக சொல்கிறாங்களா, எல்லா விஷயங்களும் மக்களோட பிரச்சனைகள் அந்த பல்ஸ் பிடிச்சிட்டு பேசுகிறாங்களா, இல்லை யாரோ சொன்னது வந்து சொல்கிறாங்களா, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறேன். தளபதியை மட்டும் இல்லை, எல்லா பார்ட்டிஸில் இருக்கிற எல்லா லீடர்ஸையும் நான் வந்து கேர்ஃபுல்லாக அனலைஸ் தான் பண்ணுறேன். ஒரு விஷயம் தெரியாமல் நான் பேச மாட்டேன், தெரிஞ்சால் பேசாமல் இருக்க மாட்டேன். இதுதான் நான் வந்து தாவேகாவை சப்போர்ட் பண்ணுற மிகப்பெரிய காரணம். 2 காரணம் தான். ஒன்று, என்னோட ஃப்ரீக்வன்சிக்கு கரெக்டாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போது அஜித்குமாருக்கு நடந்த அந்த கொலை பற்றி அவங்க வந்து பெருசாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஓவர் நைட் அவங்க வந்து கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி, ஏன்னா அவ்வளோ கூட்டம் சேர்த்து பண்ணுறது பெரிய விஷயம், பண்ணாங்க. விஷயத்தை அட்ரஸ் பண்ணாங்க. அவங்க பேரண்ட்ஸையே கூப்பிட்டு வந்து பேசி எல்லாம் பண்ணாங்க. பண்ணணுன்ற அவசியம் இல்லை, வேற யாரும் பண்ணல, அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால அங்கே நானும் போயிருந்தேன் சப்போர்ட்டுக்காக. பிகாஸ் நான் பேசின விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் அவங்க பேசினாங்க, நான் போயிருந்தேன். என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போயிருந்தேன். பட் ஐ எம் நாட் அ டிவிகே மெம்பர். ஐ ஆல்வேஸ் பிலாங் டு த பப்ளிக், நாட் அ பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி என்னோட ஃப்ரீக்வன்சியிலே அவங்க மேட்ச் ஆகுறதுனால நான் சப்போர்ட் பண்ணுறேன். 2வது விஷயம், தே ஹாவ் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் 0 பிளாக் மார்க்ஸ். புது கட்சியாக இருக்கிறதுனால
எந்த தவறுகளும் இல்லை, எந்த பிளாக் மார்க்கும் இல்லை, இது இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இது இவங்க பண்ணாம விட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ். மக்களுக்கு ஒரு ஹோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோப்ஸ், அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. ஆனா சில விஷயங்கள் பேசாம விட்டாங்கன்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கு. இதுவும் நான் வந்து வீடியோல பேசியிருக்கேன். ஸோ நான் விமர்சனமும் வச்சிருக்கேன். அதான் நான் சொன்னேன்ல, ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ சினிமா ஃபேன், அன்கண்டிஷனல் லவ் தளபதிக்கு இருக்கு. பட் ஆஸ் அ பப்ளிக் அண்ட் ஆஸ் அ பொலிட்டிஷியன், ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடர், நான் வந்து ரொம்ப நியூட்ரலாக பேசுவேன், நியாயமாக பேசுவேன். அன்கண்டிஷனல் லவ் எல்லாம் கிடையாது, கண்டிஷனல் சப்போர்ட் தான் என்னோடது. பட் இப்போ வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். பட் நிறைய பேர் வந்து இன்னுமே அவர் சினிமேட்டிக்காக தான் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, ரொம்ப கம்மி டியூரேஷனில் பேசுகிறாரு, இன்னும் இன்டெப்த்தாக பேசல, இன்னும் அவர் சினிமாக்காரராக தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சினிமாலேருந்து வந்தாலே அந்த ஒரு மார்க் அப்படின்னு. நானும் வந்து இது ஃபீல் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மதுரை மாநாட்டிலேயே எனக்கு வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாம். அண்ட் தளபதி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவங்களுடைய பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பேசினாங்க. நிர்மல்குமார் அவர்கள் பேசினாங்க. ஆக்சுவலி நிர்மல்குமார் அவர்கள் தான் கவின் படுகொலை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க வந்து டீட்டெயில்டாக டைரெக்டாகவே அட்டாக் பண்ணாங்க. அது உண்மையில நான் பாராட்டுறேன். ஆனால் தளபதி பேசல, அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. ரெண்டாவது, நிறைய பேர் பேசுனதுக்கு அப்புறம் தான் தளபதி பேசுகிறாங்க. நமக்கு வந்து தளபதி என்ன பேச போகிறாங்கன்ற ஒரு ஆர்வம் தான் நமக்கு இருக்குது. அது வந்து டீலே ஆச்சு ஒன்று. ரெண்டாவது, டீட்டெயில்டாக பேசியிருக்கலாம். தூய்மை பணியாளர்களோட இஷ்யூ அப்போ தான் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தது. நானும் போய் அவங்க கூட உட்கார்ந்து நான் வந்து அந்த ப்ரொட்டஸ்டில் இருந்தேன். அண்ட் அன்னைக்கு ஜஸ்ட்டு மாநாட்டுக்கு 1 or 2 days பிஃபோராகவே மதுரையிலே இருக்கிற தூய்மை பணியாளர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசியிருக்கலாம். ஜென்ரலாக பேசினாங்க. உழைப்பாளர்கள், என்னோட தோழர்கள், ஆல் ஹார்ட் ஒர்க்கிங் சிட்டிசன்ஸுக்கு நான் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து கவனிக்கிறேன், என்னை நம்புங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னும் டீட்டெயில்டாக அந்த அரெஸ்ட் பண்ணது வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கணும். அது என்னோட வருத்தம். பட் என்ன பேசணும் அந்த டைமில், அந்த சுச்சுவேஷனில், எலெக்ஷன் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன பேசணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவங்க பேசியிருக்காங்க. தப்பு கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அவங்க பவருக்கு வந்தால் தானே சொன்னது செய்ய முடியும். இட் இஸ் நாட் ராங், பட் இட் வாஸ் நாட் எனஃப். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போ அவர் வந்து ஒரு பெரிய பட் இப்போ இந்த சுற்றுப்பயணத்தில் ஓரளவுக்கு மக்களோட கோர் இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஐ எம் ஓகே. ஃபிஷரிஸ் பற்றி பேசியிருக்காங்க. இது ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற இது ஸ்டாஃப் வந்து பத்தலை அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்கே நாகப்பட்டினத்தில் சொல்லியிருக்காங்க. திருச்சியில என்ன சொன்னாங்க? திருச்சியில நிறைய அந்த லோக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசினாரு. லோக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசிருக்காங்க. சோ ஓகே, அட்லீஸ்ட் கிரவுண்ட் லெவல்ல இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. லெட்ஸ் கிவ் ஹிம் அ சான்ஸ் அப்படின்னு. ஒரு பக்கம் தளபதி, இன்னொரு பக்கம் எடப்பாடி சார், 2 பேரும் வந்து இப்போ கேம்பெயினிங்ல இருக்காங்க. ஸோ அதான் பார்க்கணும். த அதர்ஸ் வில் ஃபாலோ. பட் சொன்னது செய்கிறவங்க எத்தனை பேர், அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போது மெயினாக அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, திரும்ப விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி பேசும்போதெல்லாம் நிறைய க்ரௌட் இருக்குது, க்ரௌட் இருக்குது, அவர் வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார், அதனால தான் அந்த க்ரௌடு வருதே தவிர அவரை வந்து எல்லாம் பார்க்க வராங்க, அவர் பேசுறது கேட்க வர்றதில்ல, அது பெரிய அளவில் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது இப்படின்ற விஷயத்த திரும்ப திரும்ப பேசுகிறாங்க இல்லையா? அதை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்னெல்லாம் சொல்லிட முடியாது. கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும். அது அந்த ஒரு பயத்தில் மேபி அவங்க சொல்கிறாங்களே தவிர அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்னெல்லாம் சொல்லிட முடியாது. அதான் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி, ஹீ இஸ் கிவிங் ஹோப்ஸ் டு த பீப்புள். நீங்கள் வந்து இவ்வளோ நொந்து போயிருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் தப்பாக போகுது, நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்காமல் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க, அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன்னு சொல்கிறது சரியான விஷயம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடக்குதே தப்பா. எதுவும் வேண்டாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் கேஸே பாருங்களேன், எவ்வளோ ஒரு அலட்சியம், எவ்வளோ ஒரு ஒரு லேடி இறந்தே போயிட்டாங்க. அந்த சேஃப்டி மெஷர்ஸ் சரியாக இல்லாமல் எலக்ட்ரிக்யூட் ஆகி, நான் அதுக்கு போயிருந்தேன், அவங்க டெத்துக்கு போயிருந்தேன். இது யார் பொறுப்பு சொல்லுங்கள்? கையில் காசு கொடுத்து காம்பன்சேஷன் கொடுத்துட்டா போதுமா? எவ்வளோ விஷயங்கள்ல இந்த மாதிரி இது ஒரு விஷயமே எடுங்களேன். ஸோ இப்படி விஷயங்கள் தப்பாக போயிருக்கு அப்படின்றது இவங்க உருவாக்குன ஸ்பீச் கிடையாது, இருக்கிற விஷயத்த தானே சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறது தளபதி சொன்னாலும்
அது சரியான விஷயம்தான். வேற எந்த கட்சி சீமான் சார் சொன்னாலும், இபிஎஸ் சொன்னாலும், வேற ஒருத்தர் யாராவது சொன்னாலும் நியாயமான விஷயம்தான். பட் நிறைய பேர் சொல்றீங்க, எத்தனை பேர் பண்றீங்கன்றது பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஆல்ரெடி இவர் வந்து அப்போஸ் பண்றாரு, டிஎம்கே தான் இங்க ஆட்சியில் இருக்காங்க, அதனால டிஎம்கேவை டைரக்டா டார்கெட் பண்றாரு. இப்போ நாம் தமிழர் அவங்க இப்போ விஜய் அவர்களை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எனக்கு சீமான் சார் மேல ரொம்ப ஒரு மரியாதை இருக்கு. ஹீ இஸ் an excellent orator. அந்த பேச்சில் அவர்கிட்டயும் யாரும் வர முடியாது. நானே நிறைய வாட்டி நான் திங்க் பண்ணியிருக்கேன், இவங்கள மாதிரி நான் ஒரு நாள் பேச ஆரம்பிச்சேன்னா ஐ வில் ரூல் த வேர்ல்டு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமை. ஆனால் அது பேச்சு மட்டுமாவே இருக்கு. அது எவ்வளோ தூரம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. பண்ணால் நல்லது, ஆனால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இன்னும் வரல. அது வருமானு நமக்கு தெரியாது, அது காத்திருந்து பார்ப்போம். நான் எதுவும் நெகட்டிவாக சொல்ல. ஆனால் ரீசெண்ட்லி லாஸ்ட் வீக் வந்து சரி தளபதி ஒரு பக்கம் ஸ்பீச் கொடுக்குறாங்க, ஒரு மாநாட்டு நடத்துகிறாங்கன்னா அப்படியே அடுத்த செகண்டே இங்கே வந்து கதறல்ஸ் ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்கள் டீமும் போயிருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்டிருப்பீங்க. எல்லாரோடைய கதறல்ஸும் நமக்கு அதே வந்து ஒரு வாரமாக கண்டென்ட்டாக போச்சு. கரெக்டா? மதுரை மாநாடுக்கு அப்புறம் அது சரியில்லை, இது சரியில்லை, சினிமாக்காரங்களா பேசுகிறாங்க, வெறும் ஸ்பீச்சு தான் நிறைய கேட்டோம். ஓகே, அது அவங்களுடைய ஒப்பீனியன். எவ்ரிபடி ஹாஸ் அ ரைட் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன், தப்பில்லை. ஆனால் லாஸ்ட் வீக் என்ன ஆச்சு, சீமான் சார் வந்து ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்க தளபதியை. என்ன சொல்கிறாங்க, ஒரு லூசு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? அது எனக்கு சரி வரல. ஒரு நாகரீகமான ஒரு அரசியல் நடத்துகிறோம் அப்படின்னு தானே நீங்களும் வந்திருக்கீங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த நாகரீகத்தை நீங்கள் காப்பாற்றணும்ல. அது எப்படி நீங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்றீங்க? எதனால அந்த மாதிரியான பேச்சு? என்ன நிறைய பேர் சொல்றாங்க, இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைன்றது முதல்ல பாதிப்புன்றதே வந்து நாம் தமிழருக்கு தான். ஏன்னா அங்கதான் இளைஞர் பட்டாளம் இருந்தாங்க. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் டிவிக்கு பக்கம் போயிரும்ன்றது தான் அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் சாரோட கூட்டம் போனாதான் விஜய் சருக்கு கூட்டம் சேரும்ன்றது கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற கூட்டமே வேற, இவங்களுக்கு இருக்கிற கூட்டமே வேற. இவங்களுக்கு நன்றியோட இருக்கிறவங்க இருக்காங்க, ஓகே, அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டி எதுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். அதனாலதான் அவங்க அட்டாக் பண்றாங்க. செயல்ல காமிங்களே, செயல் காமிங்க. நீங்க உங்க செயல்படி எப்படி இருக்கும், உங்களுக்கான ஒரு சப்போர்ட் அப்படி வரும்ல. நீங்க பண்ணுங்க, விஷயங்கள் பண்ணுங்க. யார் வேண்டான்னு சொன்னது? அவங்கள அட்டாக் பண்றதே ஒரு வேலையா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவல் வேலை செய்யுங்களே, உங்களுக்கான ஒரு கூட்டம் வந்து சேரும்ல. சீமான் சருக்கு பெரிய கூட்டம் இருக்கு, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு. நானே சொன்னேன் இல்லையா, ஐ ஆல்சோ லைக் ஹிம். எனக்கு அண்ணாமலை அவர்களும் பிடிக்கும், சீமான் சார் அவர்களும் பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இறங்குறாங்க, ஃபீல்டுக்கு இறங்கி பேசுறாங்க. நம்ம வந்து எங்கேன்னு தேட வேண்டாம், இருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நானும் அப்படிதான். எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ் தான் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு கட்சி பேக்கிங் இல்லை, எனக்கு இன்ஃபர்மேஷன் வராது. இந்த மாதிரி உங்க மாதிரி நியூஸ் சேனல்ஸ் கிட்ட கேட்டு இந்த நம்பர் கொடுங்க, இந்த அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்டு நான் போறேன். ஆனால் அவங்க ஆல்ரெடி ஸ்பாட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு துணிச்சல் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. பட் அவங்களுடைய பார்ட்டி, அவங்களுடைய கட்சி கொள்கைகள் இதில் எல்லாம் எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஓகே, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஆனால் ஒவ்வொரு வாட்டி தாவேக்காலேருந்து ஒரு விஷயம் நடந்தாலும் பிஜேபி ஒரு பக்கம், என்டிகே ஒரு பக்கம், மற்ற பார்ட்டிஸ் ஒரு பக்கம் நெகட்டிவாக பரப்புறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்களே. அதை விட பெட்டர் நீங்க ஏதாவது பண்ணுங்களே, உங்களை பத்தியும் நம்ம பேசுறோமே, அவ்வளவுதான் நான் சொல்றது. இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது பெருவாரியா சொல்றது, அவர் ஏதாவது ஒரு அலைன்ஸோட போனா, குறிப்பா ஏடிஎம்கே கூட போனாங்க அப்படின்னா டிஎம்கேவை பீட் பண்ண முடியும். இல்ல அவரு இன்கேஸ் தனியாவே அவர் பிளே பண்ணா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாமே தவிர அது ஒரு பெரிய விஷயமா மாறாது. அது டிஎம்கேவுக்கு ஃபேவராக தான் போகும் அப்படின்னு அவருடைய அந்த ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, இல்லை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? See again, practically speaking, end of the day it is numbers. 234, that is the number, கரெக்டா? எப்படி கவர் பண்ண முடியும்? மெஜாரிட்டி டிஎம்கே தான். ஆல்ரெடி பவர்ல இருக்கிறவங்களுக்கு பவர் அதிகம். ஏன்னா அவங்க நின்னாங்கன்னா அந்த தொகுதியில அவங்க இன்னும் நிறைய பேர் சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ பண்ணியிருக்கேங்க, என்னை நம்புங்க, இன்னும் நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க எம்எல்ஏஸ் எல்லாருமே.
ஸோ அதை பீட் பண்ணி புது ஆளுங்களை நீங்கள் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக நிப்பாட்டி அவங்களுக்கு அதே ஈக்குவல் அதை விட அதிகமாக நீங்கள் எப்படி வாங்குறீங்க, வாங்குறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அலைன்ஸ் தான் அதான் சொல்ல வரேன். ஸோ வித்தவுட் அலையன்ஸ் இண்டிபெண்டா தாவேகா நின்னா கண்டிப்பாக தே கேன் நாட் பீட் டிஎம்கே. திஸ் இஸ் பியூர்லி நம்பர்ஸ் நான் சொல்றேன். பட் அலையன்ஸ் ஹூஎவர் இட் இஸ், அவங்க இப்போ நிறைய பேர் நான் அலையன்ஸ்க்காக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜயகாந்த் சார் பார்ட்டி திமுக அவங்களும் ஒரு பக்கம் அந்த ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து மதுரை மாநாட்டில் வந்து விஜயகாந்த் சருக்கு அவங்க ட்ரிபியூட்டாக வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குது, ஓப்பனிங் இருக்குது. இன்னொன்று இப்போ டிடிவி தினகரன் சார் அவர்களும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்ச மாதிரி இருக்கு. அண்ட் என்டிகே சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு, பட் சொல்ல முடியாது. ஏடிஎம்கே கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. இல்ல சான்சஸ் இருக்கு, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எல்லாம் அப்போசிஷன்ல இல்ல. ஓகே. அண்ட் ரெண்டு பேரோடைய காமன் கோல் அதான் சொல்றாங்கல்ல, மை எனிமீஸ் ஃப்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்ட். சாரி என்னது, எதிரிக்கு எதிரி. ஆமா, எதிரிக்கு எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் இப்போ மென்ஷன் பண்ண அத்தனை பார்ட்டிஸும் சேர்ந்தாங்கன்னா கிளீன் போல்ட். பட் ஏடிஎம்கேவோட பிஜேபி இருக்கிறதுனால பிஜேபியே இவர் ஒரு டெட் அகைன்ஸ்டா சொல்றாரு இல்லையா, அது எப்படி அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகுன்றது அதாங்க அரசியல். நம்ம இப்போ எங்க செப்டம்பர் எண்டில் இருக்கோமா, இதே டிசம்பர் எண்டில் மீட் பண்ணலாம். எவ்வளோ வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு தெரியும். அப்போ ஓவர் நைட்டில் டிசிஷன்ஸ் மாறும். அண்ட் அகைன் நான் சொன்னேன்ல, ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது, ஒரு பார்ட்டி கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. ஸோ மக்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே அந்த நபர், அந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவை தான் நம்புகிறாங்க, நாட் த பார்ட்டி. இப்போ என்ன சொல்கிறது, ஸோ அண்ட் ஸோ பர்சன் வந்து இந்த பார்ட்டியிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போனாங்கனாலும் அவங்களுக்கான ஒரு கூட்டம், ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த பார்ட்டி அவங்களுக்கு பிடிக்கலனாலும், இப்போ பிஜேபி மக்களுக்கு பிடிக்காதுப்பா, ஆனால் பிஜேபியில் நின்ன அண்ணாமலை சார் இப்போ இல்லை, அவங்க அந்த பார்ட்டியில் இல்லை பிஜேபியில இல்ல, அந்த பொசிஷன்ல இல்ல, பொசிஷன்ல இல்ல. நயினார் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஓகே, வாட் எவர். அண்ணாமலைக்கான ஒரு கூட்டம், ஃபாலோயிங், அவங்க எங்கே போனாலும் எந்த கட்சி மாறினாலும் அவங்களுக்கு இருக்கும். அதான் சொல்ல வரேன். பர்சன் இஸ் பிக்கர் தென் த பார்ட்டி. அது அவங்க கையில இருக்கு. அலைன்ஸ் போட்டா தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அதான் என்னோட பாயிண்ட். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின் மேம், ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பக்கம் அலைன்ஸ் வந்தால் தான் அதுக்கு ஒரு பவர் வரும். எதனால இந்த ஒரு கான்செப்ட்னா, ஃபர்ஸ்ட் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அலையன்ஸே பண்ண மாட்டோங்க, நம்ம வந்து அலையன்ஸே பண்ணாம விஜய் சார் தாங்க இப்போ அடுத்த சிஎம் அப்படின்னு வந்து ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனாங்க. எப்பவுமே அதுக்கான ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க அவங்களுடைய அந்த கேம்பெயின்ல இருக்கிற அந்த டேக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 77 என்ன மாதிரியான ஒரு ரெவல்யூஷன் வந்ததோ அதை நாங்கள் கொண்டு வரோம், அதுதான் 26ல நீங்கள் பார்க்க போறீங்கன்றது தான். அதை ஸ்டிக் ஆன் பண்ணும்போதே அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு இம்பாக்ட் கொண்டு வருவோங்கும் போது, அப்போ ஓகே நம்ம தனியாவே ஃபேஸ் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களோன்றது தான் அதெல்லாம். அவங்க தனியா இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ற மைண்ட் செட் தப்பில்லை. தட் ஷோஸ் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்றது. ஆனா மக்கள் சார்பா நான் சொல்றேன், அலையன்ஸ் போடுங்க. ஸோ தட் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி இன்னும் நிறைய வரும். இதை பத்தி டிவிக்கேல பேசியிருக்கீங்களா இல்ல விஜய் சார் கிட்ட? நான் சொன்ன மாதிரி விஜய் சாரை சந்திச்சா கண்டிப்பா நான் சொல்லுவேங்க. ஏன்னா நீங்க அலையன்ஸ் போடுறதுனால உங்க பவர் ஒன்றும் குறையாது, எங்களுக்கு வந்து நீங்க பவர்ல வரணும்னு தான் ஆசை. ஸோ அது ஏடிஎம்கே வந்தாலும் தாவேகா வந்தாலும் யார் எந்த பொசிஷனுக்கு வந்தாலும், அதான் சொன்னேன்ல, மெயின் கோல் என்னது, டு டிஸ்ரப்ட் த இப்போ ஆளும் அரசு வந்து பிரேக் பண்ணும். அந்த ஒரு நோக்கத்துல நீங்க போனீங்கன்னா அலையன்ஸ் போடுங்க, தப்பே கிடையாது. அதான் உங்களோட பர்சனல் ரிக்வெஸ்ட். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் விஜய் சாரை பார்த்தா கண்டிப்பாக நான் சொல்றேன். ரைட், நீங்க சொன்ன மாதிரி டிசம்பர்ல நம்ம திரும்ப பேசுவோம். இல்ல இடையில இந்த சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது நம்ம பேசலாம் இருக்கும். சோ என்னெல்லாம் மாறுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். மாறணும், மாற்றம் கொண்டு வரணும், அதானே நோக்கம். பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி. அப்பவும் இப்பவும்
எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.